வாக்யஜ்ஞேன கல்பதாம். இந்த 13வது அத்தியாயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே தான் ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுங்கிற கருத்து ஆழமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. இது ரொம்ப முக்கியம். இந்த வாக்கியம் மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு எந்த ஒரு வாக்கியம் சென்டென்ஸ் உபதேசம் பண்ணுகிறதோ அந்த வாக்கியத்துக்கு மகா வாக்கியம்னு பேர். ஜீவாத்ம பரமாத்ம பேதத்தை சொல்கிற வாக்கியங்களெல்லாம் அவாந்தர வாக்கியம்னு பேர். ஜீவாத்ம பரமாத்மாவை ஒன்றுன்னு சொல்கிற வாக்கியம் மகா வாக்கியம்னு பேர். இந்த அத்தியாயத்துக்கு பேர் குணத்ரய விபாக யோகம். 3 குணங்களை பகுத்தறியறது. அது மாத்திரமல்ல, பிரம்மன் நிர்குணங்கிறதையும் சொல்கிறது. இன்னொரு பாஷையில் சொன்னால் சகுண நிர்குண விவேகா. சகுண நிர்குண விவேகா. சகுணம்னா என்ன, நிர்குணம்னா என்ன, அந்த சகுணத்தில் இருக்கிற 3 குணங்கள் முக்கியமாக. அதிலிருந்து நிறைய குணங்கள் தோன்றுகிறது, அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ தற்பெருமை இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல குணம்னு சொல்கிறோம். ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக இருக்கிறது ஒரு நல்ல குணம்னு சொல்கிறோம். அந்த குணங்களெல்லாம் இதனுடைய காரியங்கள். பொறாமப்படுறதும் இந்த குணங்களோட காரியம்தான். ஆக இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு சொல்லப்படுகிற 3 குணங்கள் பிரகிருத்தியினுடைய குணங்கள். ஆத்மா நிர்குணஸ்வரூபம். இதை திரும்பவும் வேறு கோணத்தில், அதாவது இந்த ஆத்மானாத்ம விவேகத்தையே பல கோணங்களில் சாஸ்திரம் நமக்கு உபதேசம் பண்ணுகிறது. ஆதிசங்கரர் இதுக்கு கொடுக்கக்கூடிய முகவுரை அல்லது அத்தியாய சம்பந்தம், அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். கடைசியாக நம்ம பார்த்தோம் 23வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித்து சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகா. 23 இல்லை, 26. அங்கே சொன்னார் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத். அங்கே தான் நம்ம பார்த்தோம் சம்யோக சம்பந்தமாக, சமவாய சம்பந்தமாக, அத்தியாச சம்பந்தமாக அப்படின்னு விசாரமெல்லாம் பண்ணினோம். அதை இங்கே ஆரம்பிக்கிற போது சொல்கிறார், சர்வம் உற்பத்தியமானம், தோன்றுகிற அனைத்தும் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகத்தினால் தோன்றுகின்றன என்று சொல்லப்பட்டது. அது எப்படி என்பதை விளக்கி சொல்வதற்காக இந்த அத்தியாயம் தொடங்கப்படுகிறது. அந்த குணங்களில் எப்படி சம்பந்தம் ஏற்படுறது. இன்னொரு ஸ்லோகமும் இருக்குது. காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு அப்படின்னு பார்த்தோம். அதே அத்தியாயத்தில் தான் பார்த்தோம் நம்ம. புருஷ பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு. குணசங்கம்னு சொன்னார். அதையும் சொல்ல போகிறார் அவர். அதவா ஈஸ்வர பரதந்திரயோஹோ க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோஹோ ஜகத்காரணத்துவம் நது சாங்கியானாமிவ ஸ்வதந்திரயோஹோ இது ஏவம் அர்த்தம். அதாவது சாங்கிய மதத்தில் பிரகிருதி தானாகவே காரியம் பண்ணுறது சுதந்திரமாக. பிரம்மனுடைய சகாயம் இல்லாமல் தானாகவே பிரகிருதி இயங்குகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் இங்கே ஏற்றுக்கொள்ளலேங்கிறார் சங்கராச்சாரியர். ஈஸ்வர பரதந்திரயோஹோ க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோஹோ ஜகத்காரணத்துவம். ஆக ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டதாக தான் இருக்குது இதெல்லாம். அதனால் ஜகத்காரணத்துவம் சாங்கியானாமிவ ஸ்வதந்திரயோஹோ. க்ஷேத்திர க்ஷேத்ரஜனுக்கு ஸ்வதந்திரமாக ஜகத்காரணத்துவம் கிடையாது. சுதந்திரமாக ஜகத்காரணத்துவம் கிடையாது. ஆக ஈஸ்வரனை சார்ந்திருந்து தான் இந்த க்ஷேத்திர, இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமானது. க்ஷேத்திர க்ஷேத்ரஜனுக்கு சுதந்திரமாக ஜகத்காரணத்துவம் கிடையாது, படைப்புக்கு காரணம் கிடையாது. ஆக பிரம்மனை சார்ந்து தான் இந்த க்ஷேத்திர க்ஷேத்ரஜன் காரண காரியபாவம் உடையதாக இருக்கிறது. இன்னொரு பாஷையில் சொன்னோம்னா, மாயையே பரம்பொருளை சார்ந்திருந்து தான்
படைப்புக்கு காரணமாகிறதே தவிர பரம்பொருளை சாராமல் கேவல மாயை படைப்புக்கு காரணமாக முடியாது. அதுதான் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா. க்ஷேத்திர க்ஷேத்திரஜன் அப்படிங்கிறதே மாயா காரியம். ஏன்னா க்ஷேத்திரம் ஜடாம்சம், க்ஷேத்திரஜன் சேத்தன அம்சம். இந்த சேத்தனம் இதுவும் பிரதிபிம்ப சைத்தன்யம். இது ரெண்டுக்கும் காரணத்துவம், ஜகத்காரணத்துவம் டைரக்டாக சித்திக்காது. பரபிரம்மன் நிர்குண பிரம்மன் இல்லாமல் கேவல மாயைக்கு படைக்கிற சக்தி கிடையாது. இந்த பிரம்மனால் தான் மாயை பிரதிபிம்பம் ஏற்பட்டு அது நிமித்த காரணமாகவும் மாயை உபாதான காரணமாகவும் பரிணாம உபாதான காரணமாகவும் ஏற்பட்டு ஜகத்துக்கு காரணமாக இருக்குது. அதெல்லாம் நேரடியாக மாயை ஜகத்துக்கு காரணம் கிடையாது. அப்படிங்கிறத மாயை டைரக்டாக ஜெகத் காரணம்னு சொல்கிறது சாங்கியர்களுடையது. மாயினா பிரகிருதி, அவங்க பாஷையில் அது பிரகிருத்தின்னு பேர். புருஷன் காரணம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடையது. நம்ம என்ன சொல்கிறோம்? புருஷன்தான் சுத்த சைத்தன்யம். நிமித்த காரணமும் டைரக்டாக காரணமாகிடாது. பிரம்ம காரணம் இல்லாமல், அதாவது காரணக்காரிய விலக்ஷணமான பிரம்மன் இல்லாமல் காரணக்காரிய தன்மையே மாயையை பெற முடியாது. அதுதான் இங்கே சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தம். விவர்த்தோபாதான காரணம் இல்லாமல் பரிணாமி உபாதான காரணமும் நிமித்த காரணமும் செயல்பட முடியாது. அதுதான் விஷயம். கயிறு இல்லாமல் பாம்பு தோன்ற முடியாது. அது மாதிரி கயிறு இருக்குது, அறியாமை இருக்குது. அறியாமல் தானே பாம்பை உருவாக்கிட முடியாது. ஆக கயிறுங்கிற ஒரு ஆதாரத்தை வச்சு தான் அதில் அறியாமை என்ன பண்ணுறது? பாம்பை கற்பிக்கிறது. அங்கே ஏதாவது ஒரு அதிஷ்டானம் இல்லாமல் ஆரோப்பம் பண்ண முடியாது. ஆரோப்பத்துக்கு காரணம் அஜ்ஞானம்னு சொன்னாலும் அஜ்ஞானம் வேலை செய்கிறதுக்கு ஒரு அதிஷ்டானம் வேணும். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல். இதுதான் இது அத்வைத சித்தாந்தப்படி சொல்கிறார். சாங்கிய சாஸ்திரத்தில் பிரகிருதி தானாகவே, ஏன்னா இங்கேயே 10வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார், மயாத்தியக்ஷேண பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். அப்படி சொல்கிற போது மயாத்தியக்ஷேணங்கிறது நிர்குண பிரம்மனா, இல்லை நிமித்த காரணமான ஈஸ்வரனா, இல்லை பரிணாமி உபாதான காரணமான மாயையா அப்படின்னு கேட்டால், பிரம்மன் இல்லாமல் நிமித்த ரிஃப்ளெக்ஷன் வரணும்னா ஒரிஜினல் இல்லாமல் எப்படி ரிஃப்ளெக்ஷன் வரும்? பிம்பம் இல்லாமல் எப்படி பிரதிபிம்பம் வரும்? நிர்விகாரன் பிரம்மனானது நேரடியாக ஜெகத்காரணம் ஆகலேன்னு சொன்னாலும் இந்த மாயைக்கு இதுக்கு வேலை பண்ணுறதுக்கு, அனுகிரகம் பண்ணுறதுக்கு இதோட தேவைப்படுறது, இடவல் வாங்கிக்கிறது இதிலேருந்து சைத்தன்யத்தை, அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கார். ஜகத்காரணத்துவம் நது சாங்கியானாமிவ ஸ்வதந்திரயோஹோ க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோஹோ இத்தேவம் அர்த்தம். ஆக இதில் இன்னும் நிறைய விசாரங்கள்லாம் பெரியவங்க பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அதை புரிய வைக்கிறதுக்காகங்கிறார். ஏன்னா இங்கேயும் ஆரம்பிக்க போகிறது, மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம். ரொம்ப முக்கியம். இதில் 3வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகத்தில் ஃபஸ்ட் லைன். அது நான் அப்புறம் அங்கே விளக்கி சொல்கிறேன். இதை பிரமாணமாக வச்சுன்னு தான் சங்கராச்சாரியர் சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான பிரமாணம். அடுத்தது பிரகிருதிஸ்தத்துவம் குணேஷு ச சங்கா சம்சார காரணம் இது உக்தம். இன்னொன்று ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இப்போது முதல்ல என்ன சொல்கிறோம்? க்ஷேத்திர யாவத் சஞ்சாயத்தை 26வது ஸ்லோகம், யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரத ரிஷபா. இது 26வது ஸ்லோகம். அதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம்? 21வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், புருஷ பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான். அதை விளக்கிறதுக்காகவும், 21வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கருத்தை விளக்குவதற்காகவும் 26வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கருத்தை விளக்குவதற்காகவும், பிரம்மன் சுத்த பிரம்மன் இல்லாமல் இந்த மாயாசகித பிரம்மன், நிர்குண பிரம்மன் இல்லாமல் சகுண பிரம்மன் காரியம் பண்ண முடியாது. சகுண பிரம்மன் தான் ஜெகத்காரணம். சகுண பிரம்மன் ஜெகத்காரணமாக இருக்கணும்னா நிர்குண பிரம்மனுடைய சப்போர்ட் வேணும். நிர்குண பிரம்மனுடைய ஆதாரம்
இல்லாமல் சகுண பிரம்மன் இயங்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இனி இப்போ புருஷோத்தம யோகத்தில் வரப்போகிறது. அதை மனசில் வச்சுன்னு தான் க்ஷேத்திரஜனையும் நிஷேதம் பண்ணுறோம். க்ஷேத்திரஜத்வம் நிஷேதம் பண்ணோம். உத்தம புருஷஸ்துன்யா பரமாத்மேத்யுதாகிருதா. க்ஷரபுருஷன் அக்ஷரபுருஷன் புருஷோத்தமன். அதை மனசில் வச்சுன்னு தான் நான் அதை சொல்லியிருக்கேன். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நேற்றுக்கு அதை சொல்லலை. அதாவது க்ஷேத்திரஜனையும் நிஷேதம் பண்ணுறோம். க்ஷேத்திரஜத்வம் நிஷேதம் பண்ணி அதிஷ்டான சைதன்யத்தை சொல்கிறோம். அதுக்கு பிரமாணம் எதுன்னா, ஏன்னா இங்கே அது பண்ணலை, ஆனால் அங்கே பண்ணியிருக்கு. 15வது அத்தியாயத்தில் பண்ணியிருக்கு. க்ஷரபுருஷன் அக்ஷரபுருஷன் புருஷோத்தமன். அக்ஷரபுருஷன் தான் க்ஷேத்திரஜன். க்ஷரபுருஷன் தான் க்ஷேத்திரம். க்ஷரபுருஷன் க்ஷேத்திரம், அக்ஷரபுருஷன் க்ஷேத்திரஜன், ரெண்டையுமே நிஷேதம் பண்ணி புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுதான் சுத்த சைத்தன்யம், நிர்குணம் பிரம்ம. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 21வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கருத்தை 3வது சொல்கிறார் சங்கராச்சாரியர். முதல்ல சொல்கிறது என்னென்னா, 26வது ஸ்லோகத்தை விளக்கிறதுக்காக இந்த அத்தியாயம் தொடங்கப்படுகிறதுன்னார். 2வது என்ன சொன்னார்னா, இந்த 3வது ஸ்லோகத்தினுடைய கருத்தை மனசில் வச்சுட்டு மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமியகங்கிறதுக்கு பிரம்மனை சார்ந்து தான் மாயை இயங்க முடியுமே தவிர மாயை தானாக இயங்க முடியாது என்பதை நிரூபிப்பதற்காக. ஆக ஜகத்காரணத்துவம் மாயைக்கு சுதந்திரம் கிடையாது. சுதந்திரமாக ஜகத்காரணத்துவம் கிடையாது. பிரம்ம பரதந்திரம்தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. இதுக்காக 2வது அத்தியாயம். 3வது காரணம் இந்த 21வது ஸ்லோகம். புருஷ பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜென்மசு. புருஷன் பிரகிருத்தியிலிருந்து குணங்களை அனுபவிக்கிறான். அதுக்கு காரணம் என்னென்னா, பல பிறவிகளில் மேலான கீழான சிறந்த மோசமான பிறவிகளில் இருக்கிற அபிமானம். குணசங்கா அஸ்ய காரணம். சம்சார காரணம் குணசங்கான்னர். அதை சொல்கிறார் சங்கராச்சாரியர் இங்கே. பிரகிருதிஸ்தத்வம் குணேஷுச்ச சங்கா. பிரகிருதிஸ்தத்வம் அப்புறம் குணேஷுச்ச சங்கா. பிரகிருதியில் இருக்கும் தன்மை, அதை குணத்தோடு சேர்ந்திருக்கும் தன்மை, ரெண்டாக பிரிக்கிறார். சேர்ந்திருக்கும் தன்மை தான் சம்சார காரணம் இது உக்தம். ஆக பிரகிருதியில் இருந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய குணங்களோடு சேர்ந்துண்டு இருக்கிறது தான் சம்சார காரணம்னு சொல்லப்பட்டது. ஆக இதை கொஞ்சம் விளக்கிறதுக்காக கஸ்மின் குணே கதம் சங்கா, எந்த குணத்தில் எப்படி சங்கம் ஏற்படுறது, குணங்கள்னா என்ன, கேவா குணாக கதம் வா தே பத்னந்தி, எப்படி அவைகள் நம்மை பந்தப்படுத்துகின்றன, குணங்களிலிருந்து விடுபடுவது எப்படி, விடுபட்டவனுடைய லக்ஷணம் என்ன. சங்கராச்சாரியர் அப்படி போடுறார். கதம் சங்கா கேவா குணாக கதம் வா தே பத்னந்தி குணேபியா ச மோக்ஷணம் கதம் சியாத் முக்தஸ்ய ச லக்ஷணம். இன்னும் சிலதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். குணங்கள் என்றால் என்ன, குணங்களோடு சங்கம் என்பது என்ன கருத்தை, என்ன அர்த்தம், எப்படி அது இந்த குணங்கள் இந்த ஆத்மாவை பந்தப்படுத்துகின்றன, குணங்களிலிருந்து விடுபடுவது எப்படி. இன்னும் இருக்குது குணங்களின் பயன், குணங்களின் கத்தின்னெல்லாம் இருக்குது. அதை இங்கே சொல்லலை ஆச்சாரியர், நம்ம சேர்த்துப்போம், வரும்போது பார்த்துப்போம். குணங்களின் கதி, குணங்களின் பலன், அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் மோட்சத்தை அடைஞ்சவனுடைய லக்ஷணம், குணாதீத லக்ஷணம், இவைகளை சொல்ல போகிறார். ஆக குணங்கள் என்றால் என்ன, குணங்கள் அது எப்படி, அது அதனோட தொடர்பு எப்படி ஏற்படுகிறது, அது எவ்வாறு நம்மை கட்டுகிறது, அவற்றிலிருந்து விடுபடுவது எப்படி, விடுபட்டவனுடைய இலக்கணம் என்ன, இவற்றை விளக்குவது தான் 14வது அத்தியாயத்தினுடைய விஷயம் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை தொடங்குகிறார். ஆக இந்த அத்தியாயம் தொடங்குகிற போது பகவானே தொடங்குகிறார். அர்ஜுனுடைய கேள்வியெல்லாம் இல்லை, பகவான் நேரடியாக இதை தொடங்குகிறார்.